நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா, அந்த பாடத்திட்டங்களை நீங்க ஏத்துக்கலைன்னா, உங்களுக்கு டிகிரி கொடுக்கக்கூடிய அந்த உரிமை போயிடும். தோழர்களே, நல்லா ஞாபகம். யூஜிசியில பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. There had been some traditional interest who got entrenched into the body and they were trying to sabotage our schemes for extending education to the deprived sections. யூஜிசிக்கு கொடுத்த வேலை என்ன? கோஆர்டினேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன். இதுதான் யூஜிசி கொடுத்தது. யூஜிசி ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணுச்சு? எல்லா யூனிவர்சிட்டியும் தரம் இழந்து போச்சு. அதனால காலேஜஸ் இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ரொம்ப அதிகமா ஆட்டானமியை பத்தி பேசிச்சு, தன்னாட்சியை பத்தி பேசிச்சு. பேசுற சமயத்துல யூனிவர்சிட்டி தன்னாட்சியை ஒழிச்சாதான் காலேஜஸுக்கு தன்னாட்சி கிடைக்குங்கிற ஒரு தீமை உருவாக்கிச்சு. ஒழிச்சு இந்திய ஆட்டானமஸ் காலேஜ் கொண்டு வந்தோம். நிறைய ஆட்டானமஸ் காலேஜ் வந்துருச்சு. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி வந்துருச்சு. யூனிவர்சிட்டி அவரே சொன்னபடி பாடி நாமினேட்டட் அபிஷியல்ஸ் இருக்கிற யூஜிசி எப்படி கரிக்குலம் சிலபஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? 2021 கரிக்குலம் சிலபஸ். அந்த சிலபஸ எல்லா யூனிவர்சிட்டியும் கவர்னர் மூலமா, சான்சலர் கவர்னர் மூலமா இம்போஸ் பண்றதுக்கு யூஜிசிக்கு என்ன காம்பிட்டன்ஸ்? ஃபர்ஸ்ட், இட் இஸ் a body of nominated member officers. ஒரு பியூரோக்ராட்டிக் பாடி ஒரு அகாடமிக் அத்தாரிட்டியா எப்படி மாற முடியும்? யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்டைசேஷன் யூனிவர்சிட்டிக்கு. ஆட்டானமஸ் காலேஜ் வந்தப்புறம் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை யார் பண்ணுவா? யூஜிசி பண்ணுது. So the scheme is to deprive the state universities of its autonomy. பண்ணி இங்க வந்தா இந்த ஆட்டானமஸ் காலேஜ்ல நீ ஆட்டானமி கிடையாது. யூஜிசி nominees are holding the, அவங்க தான் holding the power. அகாடமிக் ஆட்டானமியை பத்திய சொல்லிட்டு அகாடமிக்ஸ் ஆட்டானமி இல்லாம பியூரோக்ராட்டிக் பாடிஸ் ஆர் டிசைடிங் கரிக்குலம், சிலபஸ், எவ்ரிதிங். இப்ப இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்த பாலிசி, அத கோமிய கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த கோமிய கல்வி திட்டத்துல they are destabilizing the whole system. 4-year கோர்ஸ் கொண்டு வர்றாங்க. முதல் வருஷம் போனா உங்களுக்கு ஸ்கில்ங்கிற பேர். ஸ்கில்னா என்ன அர்த்தம்னா, யூ கோ ஃபார் லெஸ்ஸர் அசைன்மெண்ட் ஜாப்னு அர்த்தம். ஒரு ஃபார்மல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண விடாம நீ நடுவில் போயிரு, ஃபர்ஸ்ட் இயர் போயிரு, செகண்ட் இயர் போயிரு, நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம், டிப்ளமோ கொடுக்குறோம் அப்படின்னு அவனை டெம்ப்ட் பண்ணி ப்ரொவோக் பண்ணி வெளியே அனுப்புறது. எப்ப வேணாலும் வரலாம். நான் இதுவரைக்கும் எந்த ஹிஸ்டரியிலையும் போனவன் வந்ததில்லை. ஸ்கூல்ல கூட காலேஜ்ல போனவன் வருவானா? வரமாட்டான். ஸோ இந்த ஸ்கில்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா, ஹையர் எஜுகேஷன் ஃபார் மாஸ்டர்ஸ்ங்கிறத இப்ப கம்ப்ளீட்டா சபர்டேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு யூஜிசி ரெகுலேஷன் கொண்டு வர்ற சமயத்துல அது எப்படி, எந்த கண்டிஷன்ல கொண்டு வர்றாங்க? நாம ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய 76 இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் எது மேல இருக்குன்னா ஃபெடரலிசம் மேல இருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த ஃபெடரல் அந்த ஃபவுண்டேஷன்ஸை எரெக்ட் பண்ற அளவுக்கு சான்சலருக்கு ஆல் பவர்ஸ் கொடுக்குறாங்க. He will decide the வைஸ் சான்சலர். எப்பேற்பட்ட கவர்னர்? நம்ம சாதாரணமா ஒரு டெமோக்ரஸின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கும்.
ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி. அண்ணா வந்து டிஎம்கே உடைய பிரசிடண்டா இருந்து கண்டஸ்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சிங்கிற அந்த வாசகத்தை, எதிர்கட்சிய மாற்று கட்சின்னு சொல்லுவார், மாற்று கட்சி. ஆனா இப்ப ஆளுநருங்கிற எதிரி கட்சியா மாறி இருக்கார். எதிர்கட்சியா இருக்கிறது வேற, எதிரி கட்சியா இருக்கிற வேற. அந்த அத்தகைய கவர்னரை, சான்சலரை நீங்க வந்து ஹையர் எஜுகேஷனுடைய கஸ்டோடியனா மாத்திட்டீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் distribution of power between the union government and the state government? நம்ம கல்வி போறது வேற. இன்னைக்கு ஜெனரல் ஹையர் எஜுகேஷன் வந்து ஜெனரல் எஜுகேஷன் டீஜெனரேட் ஆயிடுச்சு. மல்டி டிசிப்ளினரி, இன்டர் டிசிப்ளினரி, டிரான்ஸ்டிசிப்ளினரி, கல்ச்சுரல் கான்செப்ட், டான்ஸ் கத்துங்க, மியூசிக் கீதா கத்துக்குங்க எல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா எந்த ஸ்டூடெண்டும் வர முடியாது. டோட்டல் ஹவர்ஸ் அசைன்டு ஃபார் தி அகாடமிக் ஒர்க்னா அதுல 50% கூட பர்டிகுலர் சப்ஜெக்ட் வர்றது கிடையாது. முன்னையெல்லாம் ஒரு எக்கனாமிக்ஸ்னா அவன் எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா வருவான்னு எதிர்பார்க்கிறோம். பிசிக்ஸ்னா பிசிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா வருவான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு லெசர் ஹவர்ஸ் ஆர் அசைன்டு ஃபார் த மெயின் சப்ஜெக்ட், மோர் ஹவர்ஸ் ஆர் அசைன்டு ஃபார் அன்னெசரி சப்ஜெக்ட். ஆனா இந்தியாஸ் கல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க டான்ஸ் போடுங்க, கீதை கேளுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு they are refusing the opportunity for the students to become experts in the chosen subject. So ஜெனரல்ல படிச்சவன் பணக்காரன்னா அவன் போயிடுவான், அம்பானி யூனிவர்சிட்டிலே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போய் படிச்சு அவன் போயிடுவான். நம்ம பிள்ளைகள் எங்க போவாங்க? அதுக்காகத்தான் அவன் வச்சிருக்கான் ஸ்கில் எஜுகேஷன் சொல்லிட்டு, நீ லெசர் ஜாபுக்கு போயிடு, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சே எதுக்கு பாரு, நீ பாட்டு வேற வேலைக்கு போ. There is no curriculum for skill education. ஒகேஷன் சொல்லிட்டு ஊர்ல எவன் இருக்கானோ அவங்ககிட்ட போய் நீ அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா நான் உனக்கு சர்டிஃபிகேட் தரேன். They are killing our education. They are stifling our higher education. So இது யூஜிசி ரெகுலேஷன்ங்கிற ஒரு கொஸ்டின்ங்கிறது நேஷனல் எஜுகேஷனுடைய அந்த ஹிடன் அஜெண்டாவோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா தான் நாம இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு இருக்கு. நமக்கு தெரியும் எந்த கவர்மெண்ட்டும், எஸ்பெஷலி த பிஜேபி கவர்மெண்ட், நம்ம இப்ப கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் கோவணத்தை அவர் சொன்னார். அவர் எப்படி அந்த சோசியலிஸ்ட் சொன்னாங்கன்ட்டு, கோவணத்தை கட்டினவன் கோவணத்தை கட்டாதவனுடைய பேண்ட் போட்டவனை கழட்டுவான்ட்டு. கோவணம் கட்டுறவங்களே கூடுற கும்பமேளாவை நம்ம கல்ச்சுரல் லெகசின்னு சொல்ற நாட்டில் இருக்கோம். கோவணம் கூட இல்லாதவன் பேரேடு வர்றான், அதை வந்து கல்ச்சுரல்ன்ட்டு நம்ம ஏத்துக்க சொல்றான். அந்த அக்கேஷன்ல ஓரளவுக்கா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச நம்மை போன்றவர்கள் நம்ம எதிர்காலத்தையும் இந்த ஸ்டேட்டுடைய ஆட்டானமி, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விஸ்வகுரு கொஞ்சம் மேல போங்க, ஒரே உலகம் ஒரே அரசுன்னு சொல்லுங்க, ட்ரம்ப் வில் பிகம் தி லீடர். ஏன் அதுக்கு மேல போலாம் இல்லையா? நாம ஏன் இந்த குறுகிய வட்டத்தில் இருக்கணும்? விஸ்வம் நல்லா நமக்கு பார்க்கணும். ஸோ ஒரே உலகம் ஒரே அரசுன்னு சொன்னா மோடி என்னவர்? அதனால இந்த மாயாஜால வார்த்தைகளால ஏதோ தேசபக்தின்ற ஒரு தப்பான ஒரு கான்செப்டை வந்து நம்ம கொடுக்காதீங்க. மக்களை நேசிக்காத எதுவும் தேசபக்தியாக இருக்க முடியாது. நம் மக்கள் மீது கொண்ட அக்கறையால் இத்தகைய சதித்திட்டங்களை நாம் முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக படிக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள் இதில் அதிக முனைப்பு காட்ட வேண்டும். இங்க டீச்சர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போய் பேர் விஷயம்லாம் வாங்கிட்டு வந்தவங்க தான். அந்த ஆர்வத்தை நம்ம கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்றதுலையும் காண்பிக்கணும். இந்த ஸ்டேட்டுடைய ரைட்ஸை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணி காமிக்கணும்னா we can fight with our state. தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்மளால ஃபைட் பண்ண முடியும், because they are our people. But a distant Delhi, do we have the capacity to conduct a fight? அதனால
நமக்கு இருக்கிற அதிகாரத்தை இழப்பதற்கு அனுமதிக்க கூடாது. மாறாக நமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குடியரசின் 76வது ஆண்டில் நமது கூட்டாட்சியின் அடிப்படையையும் மக்கள் சமூக முன்னேற்றம் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு கல்வியை நமது மக்கள் பெறும் வகையில் டு ரீஜெனரேட் அவர் யூனிவர்சிட்டி சிஸ்டம். இப்ப நம்ம யூனிவர்சிட்டியில ஸ்டாஃப் ரெகுலரா இல்ல, இதுல நிறைய ஃபண்ட் இல்ல, எல்லாமே இருக்கு. Regeneration of our university system is one thing, but before that we'll have to fight against such degenerated trends in the national politics. So நாம இந்த செய்தியை நமது சக தோழர்கள்ட்ட கொண்டு போகணும், எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இது ஏதோ துணைவேந்தர் பிரச்சனை கிடையாது, இது ஒரு வேந்தர் பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஈகோ கிளாஷ் கிடையாது. எஜுகேஷனை பொலிட்டிக்கலா சென்ட்ரலைஸ் பண்றது மட்டும் இல்ல, they are bureaucratizing this higher education system. அதிகாரிகள் மூலமா எல்லாத்தையும் செய்ய பார்க்கறாங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா இவங்க பண்றலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் மூலமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இந்த கேம்பெயினை கொண்டு போங்க, எல்லா கேம்பஸ்லயும் இந்த டிஸ்கஷன் வரட்டும், இதை எவ்வளவு பெரிய ஆபத்தானதுங்கிற புரியட்டும். நமது எதிர்காலம், நமது சமூகத்தின் எதிர்காலம், இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாப்பு, இது எல்லாம் நமது முனைப்பில் இருக்கிறது. சிறிய சிறிய பேதங்கள் நமக்கு இருக்கலாம், நிறைய அசோசியேஷன் இருக்கலாம், ஒரு அசோசியேஷன் ரைவல்ரி கூட இருக்கலாம். ஆனா அதற்கான கட்டம் வேற. ஒரு பேரபாயம் வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் இந்த ஆபத்தை முறியடிவதற்கு அணிதிரள வேண்டும். அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. ஸோ இதை ஒவ்வொருடம் விளக்குற பொறுப்பை நீங்க எடுத்துக்கீங்க. அமைப்பு ரீதியா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குங்க. எதற்காகன்னா நம்முடைய உயர்கல்வி முறைக்கு ஒரு புத்துயிர் அளிப்பதற்காக படித்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள். ஒரு புதிய மக்கள் போராட்டத்திற்காக நீங்கள் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. வணக்கம்.